தருமபுரி மாவட்டம் பென்னகரம் அருகே நேர்த்திக்கடனுக்காக ஸ்ரீ முனியப்பன் கோவிலில் 151 ஆடுகள் வெட்டி பொதுமக்களுக்கு விருந்து வைத்த லாரி ஓட்டுநர். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே உள்ள அத்திமரத்தூர் கிராமத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் தங்கராஜ், இவரது மனைவி அம்சா, இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். தங்கராஜுக்கு கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று குணமாகாததால் பென்னகரம் அருகே உள்ள பி. அக்ரஹாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முனியப்பன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல் வைக்குமாறு அவரது பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவரும் அங்கு சென்று தனக்கு உடல்நிலை சரியானால் கிடா வெட்டி பொதுமக்களுக்கு விருந்து வைப்பதாக வேண்டுதல் வைத்துவிட்டு வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து விரைவில் பூரண குணம் அடைந்ததால் 6 ஆண்டுகள் கழித்து இன்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனியப்பன் கோவிலில் முன்பு 151 ஆடுகள் பலியிட்டு அங்கேயே சமையல் செய்து அங்கு வந்த பொதுமக்களுக்கு அசைவ உணவு பரிமாறி தனது நேர்த்திக் கடனை செலுத்தியுள்ளார். இந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனியப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் கடன் பிரச்சனை, உடல்நலக் கோளாறு, திருமண தோஷம், குழந்தை பாக்கியம், பில்லி சூனியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இந்த கோவிலில் மார்கழி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை பிரம்மாண்டமாக கோவில் திருவிழா நடைபெறும். அப்போது இக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஆடு, கோழி பலியிட்டும் பல்வேறு வகையில் வேண்டுதல்களை வைத்தும் வழிபாடு செய்துவிட்டு செல்வார்கள். இப்படி பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒரு லாரி ஓட்டுநர் ஒரே நாளில் 151 ஆடுகள் பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி அங்கு வந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது.